கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கும் நம்ம வேதாகமத்துல இருந்து ஒரு வசனத்தை தியானிக்க கேட்போமா? ஏசாயா 44:21 நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவர் உங்களோடு கூட இருப்பாருன்னு சொன்னா நீங்க எவ்வளவு ஸ்பெஷலான பர்சனா இருக்கணும். அப்ப இந்த உலகத்தையே படைச்ச ஆண்டோட பிள்ளைங்களா இருக்கிற நீங்க ஆண்டவரோடு இருக்கிறீங்களா, இல்ல உலக காரியங்களை பின்பற்றி ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறீங்களா அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணுங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை என்னால வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் பின்மாற்றத்துல இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அப்ப ஆண்டவர் உங்க மேல நினைவா இருக்கிறாரு. ஏசப்பா உங்களை மறந்து போகவே இல்லை. இன்றைக்கும் கூட ஒரு மெய்ப்பன் கிட்ட 100 ஆட்டுக்குட்டி இருந்ததாம். அதுல ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போயிடுச்சான். அப்ப அந்த மெய்ப்பன் தான் 99 ஆட்டுக்குட்டியையும் பத்திரமான ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி காட்டுக்குள்ள போனாராங்க. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி காணாம போனதுல இருந்து அதை தேடும் போதெல்லாம் அந்த மெய்ப்பனுக்கு ஆட்டுக்குட்டியை பற்றின நினைவுகள் தான் அதிகமா இருந்துச்சாம். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் தேடும் போது, ஐயோ என்னோட ஆட்டுக்குட்டி இந்த இடத்துல கிடைச்சிராதா, இல்ல இந்த இடத்துல கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி அந்த மெய்ப்பன் சலிக்காம தேடினாராங்க. அப்ப டைம் ஆக ஆக அந்த இடம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சான். அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஓநாய்களோட சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுச்சாங்க. அப்ப அந்த மெய்ப்பன் தான் உயிரை காப்பாத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோழிக்காரனை போல ஓடி போகாம அந்த ஆட்டுக்குட்டி மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமா தான் ஜீவனை கூட பொருட்படுத்தாம சலிக்காம அந்த ஆட்டுக்குட்டிய தேடிக்கிட்டே இருந்தாராம். அப்படி தேடும்போது அந்த மேய்ப்பனோட சத்தத்தை கேட்டு அந்த ஆட்டுக்குட்டி கத்த ஆரம்பிச்சிருச்சான். போய் பார்த்தா ஒரு சேற்றுக்குள்ள மாட்டிட்டு வெளிவர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சாங்க. அப்ப அந்த மேய்ப்பன் தான் ஆட்டுக்குட்டிய பார்த்த சந்தோஷத்துல கோவப்படாம அதை தூக்கி கட்டி அணைச்சுக்கிட்டாராம். தான் தோல் மேல தூக்கி அழகு பார்த்தாராங்க. அப்ப தான் ஆட்டுக்குட்டிய கொண்டு போய் தான் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்பட்டாராங்க. இதே போல வேதாகமத்திலேயே ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்லி. ஆமாங்க, ஏசப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல மெய்ப்பரா இருக்கிறாரு. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மந்தை விட்டு வெளியே போன ஆட்டுக்குட்டிய போல ஆண்டரை விட்டு ரொம்ப தூரமா போயிருக்கிறீங்களா? இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவ அடிமைத்தனத்துல இருந்து என்னால வெளிவரவே முடியல அப்படின்னு சொல்லி குற்ற மனசாட்சியோட இருக்கிறீங்களா? ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையெல்லாம் என்னால வாழ முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோர்ந்து போய் நீங்க இருக்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பாவ அடிமைத்தனமும் நிரந்தரம் இல்லைங்க. அதுல இருந்து விடுதலை ஆக்குகிற இயேசுவே நிரந்தரமானவர் அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளணுங்க. எப்படி அந்த மெய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டி காணாம போனதுல இருந்து அது தேடும் போதெல்லாம் அந்த மெய்ப்பனோட நினைவுகள் அந்த ஆட்டுக்குட்டியை பற்றினதா இருந்துச்சோ, அதே போல ஏசப்பா உங்க மேல நினைவா இருக்கிறாருங்க. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துல குற்ற மனசாட்சியோட பின்மாற்றத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்களேன். சேற்றுலதான் அந்த ஆட்டுக்குட்டி விழுந்து கிடந்தது. ஆனா அது விரும்பத்தக்க ரூபத்துல இல்லைங்க. ஆனாலும் அந்த மெய்ப்பனதை கட்டி அணைச்சுக்கிட்டாரு. கீழ்ப்படியல, மந்தையை விட்டு வெளியே தான் போயிருந்துச்சு. ஆனாலும் அந்த மெய்ப்பன் தான் தோல் மேல தூக்கி வச்சு அழகு பார்த்தாருங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த மெய்ப்பன் தான் ஆட்டுக்குட்டி மேல வைத்திருந்த அன்பு தாங்க. தான் ஜீவனை கூட பொருட்படுத்தல, அப்படிப்பட்ட அன்பு. இதே போலதான் ஏசப்பாவும் நமக்கு நல்ல மெய்ப்பரா இருக்கிறாரு. பாவியாகிய நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட அன்பான ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை எப்படி ஆண்டவர் தேடி போனாரோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில தொலைந்து போன ஒரு நபரை தேடி ஆண்டவர் போயிருப்பாருங்க. இன்னைக்கு அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவருடைய பெயர் என்னன்னா பேதுரு. அப்ப பேதுருவை ஆண்டவர் சந்திக்கும் போது பேதுரு மீன் பிடித்து கொண்டிருப்பாருங்க. அப்ப ஏசப்பா அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்து பேதுருவை என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பேதுருவை ஒரு தரிசனத்தோட ஆண்டவர் அழைத்தாரு. அப்ப பேதுரு ஆண்டவரோடு 3.5 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சு அவரோடு கூட பயணிச்சாருங்க. அப்ப ஆண்டவர் சீஷர்கள் கிட்ட சிலுவை பற்றிய உபதேசத்தை சொல்லும் போது பேதுரு சொல்லுவாரு, என் உயிரிலும் மேலாக நான் உம்மை நேசிப்பதா சொல்லுவாரு. அதாவது உம்மோடு கூட சேர்ந்து நான் மரிப்பேனே அன்றி ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுவாருங்க. அப்ப இயேசுவ சிலுவையில அறையப்படும் சூழ்நிலை வர்றப்ப ஒரு கடினமான சூழ்நிலையில பேதுரு இயேசுவ எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி மறுதலிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிடுவாரு. மறுதலிச்ச பேதுரு சில நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை விட்டே விலகி பின்மாற்றம் அடைஞ்சிருவாருங்க. அதாவது அவரோட பழைய தொழிலான மீன் பிடிக்கவே அவர் போயிருவாரு. அப்ப மீன் பிடிக்க போகும்போது அவர் முழுவதும் பிரயாசப்பட்டும் அந்த இடத்துல ஒரு மீனும் அகப்படாதுங்க. அப்ப அந்த இடத்துல பேதுரு தோல்வியை சந்திப்பாரு. அப்ப ஆண்டவர் பேதுருக்கு தரிசனமாகி வலப்புறமா வலைய போட சொல்லுவாரு. அப்ப பேதுரு ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலைய போடுறப்ப ஆண்டவர் அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாருங்க. அப்ப பேதுருக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்படும். அப்ப பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, அப்போ வேதாகமத்துல 20வது அதிகாரம் 15
15, 16, 17 வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் பேதுரு கிட்ட கேட்பாரு, இவர்கள் எல்லாரும் காட்டிலும் என் இடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. அப்ப பேதுரு சொல்லுவாரு, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, என் நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. அப்ப 3வது முறையா ஆண்டவர் நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேதுரு மனம் கசந்து, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, என் நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மறுதலிச்ச பேதுரு தரிசனத்தை விட்டு விலகி போயிட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் தரிசனத்தை விட்டு விலகி போன பேதுருவை மீண்டுமாய் தரிசனத்துக்குள்ள அழைக்கிறாருங்க. அப்ப இதே இது உலக பிரகாரமா இருக்கிறவங்க பேதுருவை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருக்கலாம், நீ மறுதலிச்சல அன்னைக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் பேதுருவுடைய மனம் திரும்பிய இருதயத்தை பார்த்தனாலதான் சொல்றாரு, என் நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி. அப்ப பேதுரு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் ஊழியத்துல வல்லமையாக பேதுருவை பயன்படுத்தினாருங்க. எப்படின்னா அவருடைய ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவருடைய நிழல் பட்டா அநேகர் சொஸ்தமானாங்க. இப்படி சொல்லி பேதுருவை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினாருங்க. அப்ப பாருங்களேன், எப்படி அந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டி மேல அந்த மெய்ப்பன் நினைவா இருந்தாரோ, அதே போல ஆண்டவரும் தரிசனத்தை விட்டு விலகி போன பேதுரு மேலையும் நினைவா இருந்தாருங்க. எப்படின்னா மரியாளும் மகதலேனா மரியாளும் கல்லறைக்கு போகும்போது அங்க ஒரு தூதர் சொல்றாரு, இயேசு உயிர் தெழுந்த செய்திய சீஷர்கள் இடத்திலும் பேதுரு இடத்திலும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப அந்த இடத்துல பேதுருடைய பெயரை அந்த தூதர் மென்ஷன் பண்றத நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை சீஷர்கள் எல்லாரும் அப்படின்னு சொன்னா பேதுரு ஒருவேளை நினைத்திருந்திருக்கலாம், நம்ம தான் மறுதலிச்சிட்டோமே, அப்ப நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்திருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் பேதுருவை மறக்கவே இல்லைங்க. இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்வுல இருக்கும்போது மனுஷங்க உங்களை நினைக்கலாம், ஆனா நீங்க தாழ்மையில இருக்கிறப்ப யாராவது உங்களை நினைப்பாங்களா? கிடையவே கிடையாது. ஆனா நீங்க தாழ்மையில இருக்கும் போதும் நீங்க விரும்பத்தக்க ரூபத்துல இல்லாத போதும் உங்களை நினைக்கிறதுனா அது ஆண்டவர் மாத்திரம் தாங்க. அப்ப மறுதலித்த பேதுரு ஆண்டவரை விட்டு விலகி ரொம்ப தூரமா போனாரு. ஆனா ஆண்டவருடைய கரத்துல மீண்டுமாய் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவரோட ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தாருங்க. எப்படி தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை மீண்டுமாய் தன்னிடம் சேர்த்து கொண்டாரோ, தரிசனத்தை விட்டு விலகி போன பேதுருவை மீண்டுமாய் தன்னிடம் சேர்த்து கொண்டாரோ, அதே போல ஆண்டவர் மீண்டுமாய் உங்களை தம்மிடம் சேர்த்து கொள்ள விருப்பப்படுறாருங்க. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கரையுள்ள வாழ்க்கையா இருக்கலாம், இதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. கடந்த காலத்துல நடந்த தோல்விகளை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஏசப்பா இன்றைக்கு உங்களை அழைக்கிறாருங்க. நீங்க கண்களை மூடி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிப்பீங்களா? எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய ஜெப வேலை கொடுத்ததற்காக நன்றிப்பா. எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்க நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறதற்காக நன்றிப்பா. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் உடைய கரம் இறங்கி கிரியை செய்யட்டும் சுவாமி. வாழ்க்கையில சோர்ந்து போய் பின்மாற்றத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் உடைய கரம் ஆளுகை செய்யட்டும்பா. அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாதபடி இருக்கிற பிள்ளைங்களை ஒரு விசை நீங்க பலப்படுத்துங்கப்பா. அவங்களுடைய பலவீனத்துல எல்லாம் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் சுவாமி. அப்பா உமக்காக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படி அவங்க மேல உடைய கிருபையுள்ள கரம் இறங்கி கிரியை செய்யட்டும் சுவாமி. அப்பா ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற இருதயத்தை நீங்க கொடுங்கப்பா. அப்பா சிலுவையில நீங்க சிந்தின உங்களுடைய விலையேற பெற்ற உங்களுடைய பரிசுத்த இரத்தத்திற்காக வைராக்கியம் காண்பிக்கிற பிள்ளையாக நீங்க மாற்றுங்க சுவாமி. உங்களுடைய சித்தமே அவங்களுடைய இருதயத்தின் விருப்பமாய் மாறட்டும்பா. அப்படி நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.